ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வெல்த் கிளப்பு. இந்த ப்ராஜெக்ட் வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒட்டச்சத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி நம்ம மிக பெரும் அளவில் உதவித்தொகையை ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த கான்செப்ட் ஒவ்வொரு தனி மனிதனுடைய லைஃப்லேயுமே பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அற்புதமான வழியை வகுத்திருக்காங்க. இந்த ஸ்டார் வெல்த் கிளப் பிளான் ப்ரெசன்டேஷன் பற்றி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இந்த ஸ்டார் வெல்த் கிளப் ப்ராஜெக்டோட அஃபிஷியல் வெப் www.starwealthclub.org அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப். இந்த ப்ராஜெக்டோட அபோட்டர்ஸ் அண்ட் இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை அண்ட் குறிக்கோள் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது அபோட்டர்ஸ் விஷன் மிஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் ப்ரைமரி ஃபண்டிங் சோர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் வாலண்டரி டொனேஷன். அதாவது இது ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் நம்ம வாலண்டரியாக வந்து டொனேஷன் பண்ண போகிறோம். அதாவது ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷனாக நம்ம 1111 ரூபாய் ஒரே ஒரு முறை மட்டும் டொனேஷன் பண்ண போகிறோம். அந்த 1111 ரூபாயில் உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு நபருக்கு 111 ரூபாய் போகுது. 1000 ரூபாய் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையாக போகுது. யாரோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 1000 ருபீஸ் வந்து மூவ் ஆகிடும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்வெல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனுடைய தலைமையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது ஸ்டார் வெல்த் கிளப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முக்கிய அம்சங்களில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய், அதன் மூலியம், அதாவது உதவி செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி. பட் அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் உதவி செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம, பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது பலாயிரக்கணக்கான மடங்காக திரும்ப உங்களுக்கே வந்து சேரும். அது போல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் உதவி பண்ணுறது ஒரு தடவை 1111 ரூபாய். பட் உங்களுக்கு பல நபர்கள் திரும்ப உதவி செய்யக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 28,69,000 உதவித்தொகையை உங்களுக்கு திரும்ப இங்கே கிடைச்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ப்ரீவியஸ் கான்செப்டில். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ், அதை வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. உள்ளே வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான பலனை அடையணும் அப்படிங்கிறத நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்அட்வான்டேஜில் அட்வான்டேஜாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பூஸ்டப் ஐடி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே உள்ளே எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த பூஸ்டப் ஐடி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டில் இன்கம், அதாவது அந்த உதவித்தொகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு சீக்கிரமாக உதவித்தொகையை கொடுத்து டீம் வளர்ச்சியை வந்து அசுர வளர்ச்சியாக மாற்றும். அதுதான் இந்த பூஸ்டப் ஐடியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அதுதான் பண்ணுது. அதாவது ஆல்ரெடி வருமானம் பண்ணக்கூடிய, அதாவது ஆல்ரெடி பெரிய அளவில் உதவித்தொகையை ரிசீவ் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவித்தொகை போகிறதுக்கான ஒரு அருமையான வழியை தான் பூஸ்டப் ஐடி மூலியமாக இந்த ஸ்டார் வெல்த் கிளப் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்லையுமே இருக்காது. நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்தா தெரியும். ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பூஸ்டப் ஐடி அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு புரியலனாலும் அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டேபிளில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். நன்கொடை திட்டம் முதல் நிலை என்ன? ஒரு புதிய நபர் அவருக்கு முன் இணைந்த ஒருவருக்கு 1000 ரூபாய் நன்கொடையாக நம்ம கொடுக்கணும். அந்த நன்கொடை கொடுத்து அவர் உறுதி செஞ்சுப்பார். அதன் பிறகு வந்து 2 நபர்கிட்ட 1000 வீதம் 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவித்தொகையை கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ 2000 ரூபாய் அவர் வந்து கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவார்னா அவருடைய நிலையை, அதாவது ஒரு முதல் நிலையை அப்கிரேட் செய்வார். அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணிப்பாங்க. இது போல் இப்போ முதல் நிலை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு முதல்ல உதவி செய்கிறீங்க, அதன் பிறகு 2 நபர்கிட்ட உதவி உங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கக்கூடிய உதவித்தொகையை அப்கிரேட் செஞ்சிடுறீங்க. இது முதல் நிலை. 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை, 5வது நிலை, மொத்தம் 5 லெவல் இருக்குது. அதில் முதல் லெவல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 5 லெவலில் தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம் மொத்த வருமானம். அதாவது நம்ம மொத்தமாக உதவியாக ரிசீவ் பண்ணிக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28,69,000 ரூபாய். இப்போ சுப்பீரியர் பிளான் உயர்நிலை முதல் நிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் லெவலில் உங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 நபர் அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், தேர்ட் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் கட்டாயம் கிடையாது. அப்போ 2 நபர்கிட்ட 1000 பார்க்கும்போது 2000 மொத்தம் வந்து அந்த மொத்தம் 2000 நம்ம மேம்படுத்திடுறோம். அதாவது அப்கிரேட் செஞ்சிடறோம். அப்கிரேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு முடிஞ்சிச்சு. இது ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெவலில் 4 நபர் வருவாங்க. இந்த 4 நபரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், முன்பின் அறிமுகமில்லாத நபராக இருக்கலாம். நீங்கள் அறிமுகப்படுத்தணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்போ 4 நபர்கிட்ட ஒரு நபர்கிட்ட 2000 சொல்லி 4 நபர்கிட்ட மொத்தம் 8000. இந்த 8000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது நபர்கிட்ட மட்டும் என்ன, அதை மொத்தம் இந்த 8000
ரூ. 1000 பூஸ்டப் ஐடி போகுது. இந்த பூஸ்டப் தொகை எங்கே போகும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அதாவது இந்த ஸ்டார் வெல்த் கிளப்பில் ஜாயின் பண்ணி அந்த உதவித்தொகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அவருக்கு ரூ. 1000 போகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி அப்கிரேடுக்காக ரூ. 5000 போகுது. அப்போது 8000ல் 6000 போச்சுன்னா ரூ. 2000 உங்களுக்கு வந்து மொத்தமாக பெனிஃபிட்டாக உங்களுக்கு இங்கே உதவித்தொகையாக கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது லெவலில் 8 பேர்கிட்டருந்து 5000 சொல்லி மொத்தம் வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40,000. இதில் அறக்கட்டளை, அதாவது இந்த கைண்ட்வெல் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கு 2000 அண்ட் பூஸ்டப் ஐடியா 8 ஐடி, ஒவ்வொரு ஐடி பூஸ்டப் ஐடிக்கும் ரூ. 1000 போகும். ரூ. 1000 வந்து ஒரு நபருக்கு உதவித்தொகையாக போகும். ரூ. 8000 உதவித்தொகையாக போகுது. ரூ. 20,000 அப்கிரேட் பண்ணுறோம். அண்ட் நமக்கு பெறக்கூடிய மொத்த உதவித்தொகை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 நபர்கள்ட்ட 7,000 மொத்த உதவித்தொகை நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது நிலை, இங்கே மொத்தம் 16 நபர்கள் இருப்பாங்க. இந்த 16 நபர்கள்ட்டிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா, ஒவ்வொரு நபர்கிட்டிருந்தும் நமக்கு 20,000, மொத்தம் 3,20,000, 20,000 அறக்கட்டளைக்கு போகுது. 40,000 40 பூஸ்டப் ஐடி போகுது. பூஸ்டப் ஐடி போகுதுன்னா அப்போ 20 பேர் அங்கே பயனடைவாங்க. அவங்க பயனடைஞ்சு அவங்களோட ஐடியை வந்து மேம்படுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்கிரேட் செய்கிறோம். 40,000 வந்து அப்ளைனுக்காக ஹெல்ப் அமௌண்ட் போகுது. ரூ. 1,00,000 வந்து மொத்த உதவித்தொகையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 5வது நிலையில் 32 பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்ல இருந்தும் 1,20,000, மொத்தம் 38,40,000, 4 லட்சம் அறக்கட்டளைக்கு போகுது. அண்ட் இங்கே உங்களுக்கு 200 பூஸ்டப் ஐடி கிரியேட் ஆகி ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உதவி தொகையாக போய் சேருது, வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. அதே போல் மேம்படுத்துதல் அப்கிரேட் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. அப்ளைனுக்கு வந்து 4,80,000, மொத்தம் உங்களுக்கு உதவித்தொகை 27,60,000. அப்போ ஓவராலாக எல்லா நிலைகள்லையுமே நம்ம பெற்ற மொத்த உதவித்தொகை எவ்வளோ? நம்ம உதவியாக பண்ணது ஒரு முறை ரூ. 1,11,000. பட் நாம் உதவித்தொகையாக வந்து பெற்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,69,000 மொத்த உதவித்தொகையை நம்ம இங்கே திரும்ப பெற்றிருப்போம். இந்த ப்ராஜெக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்பிங் இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க நபராக இருக்கணும். மக்களை பரிந்துரைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ரெஃபரல் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கேஒய்சி வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தேவை. உங்களுக்கு வந்து ஃபோன்பே, ஜிபே போன்ற ஒரு மொபைலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஏன் சேரணும், அதாவது இந்த ஸ்டார் வெல்த் கிளப்பில் ஏன் நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கான ரீசன்ஸ் வந்து இது அதாவது இது நோ கம்பல்சரி ஆஃப் ரெஃபரல்ஸ். ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பியர் டு பியர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. பூஸ்டப் ஐடி சப்போர்ட் இருக்கிறதுனால இங்கே யாருமே அதிக நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. குயிக்காக வந்து உங்களுக்கு உதவித்தொகை வந்து சேர்ந்துடும். லோ என்ட்ரி, ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ட்ரஸ்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் பிளானாக இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் இந்த ஸ்டார் வெல்த் கிளப் ப்ராஜெக்ட்டில் நாம் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த ஸ்டார் வெல்த் கிளப்பில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம் கான்செப்ட் கிடையாது, ப்ராடக்ட் செல் கிடையாது, ஆர்ஓஐ கிடையாது, லெஃப்ட் ரைட் பைனரி கிடையாது. இது போல் வந்து எந்த விஷயமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து கொண்டு வந்து நமக்கு சேர்த்துருக்காங்க. இந்த ஸ்டார் வெல்த் கிளப்பில் இணைவதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவை. அதே போல் ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு உங்களுக்கு இங்கே தேவை இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறத நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்டார் வெல்த் கிளப்பில் சிறந்த வாய்ப்பு, அதாவது ஒரு சிறந்த ஒரு உதவித்தொகையை பெறதுக்கான வாய்ப்பை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியாக பயன்படுத்தினா பெரிய அளவில் இன்கம், அதாவது பெரிய அளவில் வந்து உதவித்தொகையை நம்மளால் பெற முடியும். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் ரெஃபர் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே ஒரு நபரை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ உதவித்தொகையாக அப்ளைனுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் மட்டும் 5,23,000 அதுவே 10 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,30,000. 25 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா 1,30,75,000. 50 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னா 2,61,50,000. 100 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா 5,23,00,000 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ரெஃபர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறதையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 100 பேரை ரெஃபர் பண்ணுறதுங்கிறது இங்கே ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு 1,111 மட்டும் தான் பண்ண போகிறாங்க. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க் லீடர்ஸ்லாம் ஸோ பல கோடிகள் பிஸ்னஸ் கொடுத்துருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதாவது எம்எல்எம் கம்பெனியில் இந்த ஆர்ஒஐ கான்செப்டில் மிக பெரும் அளவுலலாம் பிஸ்னஸ் கொடுத்துருப்பீங்க. பட் அதன் மூலியமாலாம் உங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் கிடைச்சிருக்கா கிடைக்கலன்னு தெரியல. பட் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு 100% பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உதவித்தொகை அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஸ்டார் வெல்த் கிளப் ப்ராஜெக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒட்டச்சத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண நபரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டார் வெல்த் கிளப் ப்ராஜெக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் இருக்குன்னு எக்ஸாக்ட் அட்ரஸ் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நியரஸ்ட் இருக்குது, நீங்கள் டேரஸ்ட்டாக இருக்கீங்க, பக்கமாக இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து கூட ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.